ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திருப்பூரை சேர்ந்த ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து மீட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பையனை வந்து பார்க்கறதுக்காக February 14th 15th அன்னைக்கு ஒரு பிரைவேட் வில்லாக்கு அந்த பொண்ணு போயிருக்கு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு சைட்லையுமே தப்பு இருக்கு. என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த பொண்ணோட நேம் சொல்ல விரும்பல, பட் ஷீ இஸ் ஃப்ரம் திருப்பூர். அந்த பொண்ணு வந்து திருப்பூரை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல வந்து அதோட ஸ்டடீஸ்க்காக போயிருக்காங்க. 19 வயசான இந்த பொண்ணு ஆன்லைன்ல பெங்களூர் போனதுக்கு அப்புறம் டிக்சன் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து மீட் பண்ணிருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம்ல 19 வயசான இந்த பொண்ணு அந்த 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி பெங்களூர்ல ஸ்டடீஸ்க்காக போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல டிக்சன் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து மீட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் கூட இன்ஸ்டாகிராம் மூலமா பழகிட்டு ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து மீட்டும் பண்ணிருக்காங்க. ஆஸ் பர் தி போலீஸ் கேஸ் இப்போ வந்து ஜனவரி 2026 அப்போதான் இந்த பையனை வந்து அந்த பொண்ணு மீட் பண்ணிருக்கு. February 14th 15th டைம்ல அந்த பையனை வந்து இந்த 1 மந்த்க்குள்ளே அந்த பையனை வந்து ஃபியூ டைம்ஸ் வந்து மீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 14th 15th அன்னைக்கு அந்த பிரைவேட் வில்லால ஏதோ ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பார்ட்டிக்கு வந்து தனியா போயிருக்கு. இந்த கேஸ்ல வந்து 2 பேர் மேல வந்து ஒரு மெயின் அக்யூஸ்டா ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து டிக்சன் சாண்டோ, இவனுக்கு வந்து 21 வயசு. அதுக்கப்புறம் நிக்கில்னு ஒருத்தன், அவனோட வயசு வந்து 34ல இருந்து ஒரு 35 வயசு இருக்குமா. இவங்க 2 பேரையுமே அந்த பிரைவேட் வில்லால வச்சு இந்த பொண்ணு வந்து மீட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது டிக்சன். ஸோ அந்த வில்லாக்கு போனதுக்கு அப்புறம் அந்த நிக்கில் அப்படின்றவன் வந்து பழக்கமாயிருக்கான். பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பசங்க என்ன வேலையை காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு பிங்க் கலர் டேப்லெட்டை கொடுத்து அந்த பொண்ணை வந்து சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதான் இந்த பொண்ணு வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்காங்க. என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட வச்சாங்கன்னு சொல்லி. ஸோ இது ஃபோர்ஸ் பண்ணி அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி செமி கான்சியஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்து அந்த பிங்க் டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி செமி கான்சியஸ், ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆக போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவும் இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு செக்ஷுவலி அந்த பொண்ணு வந்து அசால்ட் பண்ணதா அந்த பொண்ணு வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கானுங்களாம். அதாவது இதை வெளியில் யார்கிட்டயா சொல்லிட்டேன்னா ஏதாவது நாங்கள் பண்ணிடுவோம் அந்த மாதிரி. வீடியோ ஷூட் பண்ணி வச்சானுங்களா என்னன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறானுங்கன்னா ஆப்வியஸ்லி அவனுங்க சாலிடான ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு தான் பண்ணுவானுங்க. ஸோ பண்ணிட்டு அந்த பொண்ணை மிரட்டி ஏதோ ஆஃப்டர் த இன்சிடென்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு மால் பக்கத்தில் இறக்கி விட்டு போயிட்டானுங்களாம். அந்த பொண்ணு வந்து பயத்தில் வந்து இம்மீடியட்டாக கம்ப்ளைண்ட் எதுவும் ஃபைல் பண்ணல. பட் ஆஃப்டர் தட் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா February 17th அன்னைக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக அந்த பொண்ணு போயிருக்காங்க. அங்கே போய் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து. அமிர்தஹள்ளி அப்படிங்கிற பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து அந்த ஸ்டேஷன்ல BNS ஆக்ட் படி இந்த பசங்க மேல ஒரு FIRமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே என்னன்னா, இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த 2 அக்யூஸ்ட் இருக்கானுங்கல்ல, அதுல இருந்து எவனோ ஒருத்தன் முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். என்னன்னா இந்த பொண்ணு கூட சேர்ந்து இன்னொரு பையனும் எங்ககிட்ட வந்து 10ல இருந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ இது வந்து நாங்கள் வெளியில சொல்லாம இருக்கணும், இல்லை உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கணும்னா எங்களுக்கு வந்து இந்த ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுன்னு சொல்லி இவனை வந்து மிரட்டினதாக இதுக்கு முன்னாடியே வந்து அவன் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணி ரெடியாக வச்சிருந்திருக்கான். ஸோ இந்த 2 சைட்ல இருந்துமே கம்ப்ளைண்ட் வந்ததுனால போலீஸ் வந்து இந்த 2 கம்ப்ளைண்ட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு சைடு மட்டும் விசாரிக்காம 2 சைடுமே வந்து 2 பேருமே வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காங்க. இது ரேப் கேஸா இல்லை எக்ஸ்டார்ஷனான்னு சொல்லி 2 சைட்லையுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ போலீஸ் வந்து 2 சைடுமே கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. CCTV ஃபுட்டேஜ் அந்த வில்லால இருக்கிறது, ஸோ பார்ட்டி வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் சேட்டு, வாட்ஸ்அப் சேட்டு, கால் பண்ணது, அதை ட்ராக் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ டீட்டெயில்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கான். அந்த 2 பசங்க மேலேயுமே வந்து கேங் ரேப், அதுக்கப்புறம் கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படிங்கிற 2 கேஸ் வந்து ஃபைல் பண்ணி 2 பேர் மேலேயுமே இது பண்ணியிருக்காங்க, FIR வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்டார்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி காசு கேட்டு நான் வந்து ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மிரட்டுறாங்க, ஆனால் நாங்கள் அது பண்ணவே இல்லைன்னு சொல்லி அந்த பசங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ 2யுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்லைன்ல ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆன்லைன்ல பார்த்து பழகி காதல் கல்யாணம் வரைக்கும் போனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், விச் இஸ் அ குட் திங். பட் என்னதான் இருந்தாலும் ஆன்லைன்ல பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு, ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறதுக்கே 1000 டைம் யோசிக்கிற நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி வந்து விழுந்துரும் அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஸோ நீங்க வந்து ஒரு வெளியூருக்கு இப்போ பொம்பளை பசங்க வந்து படிக்க போறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாமே வந்து டீட்டெயில்டான ஒரு இப்போ என்ஜாய் பண்ண வேணாம், நீங்கள் போக வேணாம், நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இங்கே யாருமே சொல்லலை. ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ 2மே அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு வெளியூருக்கு போய் படிக்கும்போது எல்லா திங்ஸுமே டீட்டெயில்டாக விசாரித்து என்ன நடக்குது எல்லாமே பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருத்தங்களை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு விஷயம். இது என்னோட கருத்து மட்டும் கிடையாது. ஸோ பரவலாக இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாரோட கருத்துமே இதுதான். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.